வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வேப்பம்பட்டு பெருமாள்பட்டு சப்வே ரூட் மேப். இப்போ வந்து இந்த சப்வே ரூட் மேப்புக்காக நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வேப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுலேருந்து வேப்பம்பட்டு போனோம்னா ரயில்வே கேட் கிராஸ் பண்ணி தான் போகணும். இப்போ இந்த ரயில்வே கேட்டு மூலமாக போனோம்னா ரொம்ப நேரம் இப்போ அங்கே காத்திருக்கணும். இப்போ கொஞ்சம் லேட் இருக்குது, சீக்கிரம் யாருக்கும் போக முடியல. அதுக்காக நம்ம சப்வே மூலமாக போனால் இப்போ வந்து சீக்கிரம் போக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சப்வேக்கு வந்து ரொம்ப தூரம்லேருந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. நம்ம இப்போ தின்னந்தூர்லேருந்து வந்துருக்கிறாங்க. தின்னந்தூரில் ஆள் வந்து இப்போ சப்வே மூலமாக அப்போ திருவள்ளூர் போகிறதுக்கு அவங்களுக்கு ஷார்ட் ஆகும். இப்போ வந்து அப்புறம் வந்து நம்ம பூந்தமல்லி கொட்டமேடாலேருந்து நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம ஆவடி திருவள்ளூர் ஹைரோட்லேருந்து நம்ம கொட்டம்பேடு பூந்தமல்லி திருநெல்வேலி போகிற அளவுக்கு வந்து ஷார்ட் அவுட் ஆகும். அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்துருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க நிறைய பேருக்கு வந்து ரூட்டு தெரியல. இப்போ வந்து ரூட் வந்து கேட்டு போயின்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த லெஃப்ட்டுக்கு போகணும் எந்த ரைட்டுக்கு போகணும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதனால தான் இப்போ நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு மக்களுக்காக இப்போ வந்து ஒரு ரூட் மேப் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குது. இப்போ வந்து அந்த ரூட் மேப் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த ரூட் மேப்பு இப்போ எல்லாருக்கும் தேவைப்படும். இந்த ரூட் மேப்பு நீங்கள் பார்த்து அப்படியே அசால்ட்டாக இப்போ வந்து நம்ம யாருக்கும் கேட்காம அப்படியே நீங்கள் வந்து சப்வேக்கு போய் சப்வேலேருந்து அந்த ரூட்லேருந்து போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ரூட் மேப் பார்த்து இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நன்றி. இப்போ வந்து ரூட் மேப் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நன்றி. வாங்க ரூட் மேப் பார்க்குறோம். இது வந்து டோட்டலி இப்போ வந்து ஏப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுலேருந்து ஏப்பம்பட்டுக்கு போகிறது சப்வே. இது வந்து ரூட் மேப்பு. இது வந்து நம்ம மக்கள் அவேர்னஸ்க்காக ஜனங்கள் அவேர்னஸ்க்காக இப்போ வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு ரெடி பண்ணது ஒரு மேப்பு. இந்த மேப் மூலமாக நீங்கள் ஈஸியாக இப்போ வந்து நம்ம அசால்ட்டாக வேப்பம்பட்டுலேருந்து இப்போ வந்து வேப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டுலேருந்து வேப்பம்பட்டுக்கு நம்ம வந்து எப்படி போகணும், எந்த வழி மூலமாக போகணும், இது எல்லாமே இதில் காட்ட போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பக்கத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டினுறாங்க. அந்த பிரிட்ஜு பக்கத்தில் நேராக போனால் இப்போ பெருமாள்பட்டு கொட்டமேடு ஹை ரோடு. இது அப்படியே போனால் இப்போ வந்து இந்த லேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெட்டக்குளம் வரும். ரெட்டக்குளம் முன்னே ஒரு ரைட் சைடில் ஒரு எம்எல்ஏ ஸ்ட்ரீட் ஒன்று வரும். இப்போ வந்து ரைட் சைடு அப்படியே லெஃப்ட்டு போனால் இந்த இப்போ ரெட்டக்குளம் அப்படியே லெஃப்ட்டு போனால் பூந்தமல்லி, தின்னந்தூர், திருவள்ளூர் எல்லாமே அந்த பக்கம் போகலாம். இப்போ அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம பெருமாள்பட்டுலேருந்து நம்ம வேப்பம்பட்டுக்கு போகணும். இப்போ இந்த ரோடு உங்களை காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து ஸ்ரீராம காலேஜ் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போனால் இப்போ வந்து எம்எல்ஏ ஸ்ட்ரீட் ஒன்று வரும். இப்போ வந்து இங்கே வந்து ரெட்டக்குளம் போக வேண்டாம். இப்போ வந்து எம்எல்ஏ ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே கொஞ்சம் என்ட்ரானா இப்போ இந்த ரைட் சைடு வந்து எம்எல்ஏ ஸ்ட்ரீட் உள்ளே வந்து இப்போ வந்து இந்த ரூட் வந்து அப்படியே நமக்கு வந்து ரயில் நகர் போகும். இது வந்து சப்வே போனோம்னா நம்ம ரயில் நகர் போக தேவையில்லை. அப்படியே இந்த இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே ரைட் சைடு அரோமா சர்ச் ரோடு ஒன்று வரும், சின்ன ரோடு. இது வந்து 48 ரோடு கிடையாது, சின்ன ரோடு. இந்த சின்ன ரோடுக்கு போகாமல் அப்படியே நேராக வந்து அடுத்தது வந்து ஆர்ஜிபி நகர் phase 2. இது வந்து 48 ரோடு, புது ரோடு. போன வருஷம் ஒரு வருஷம் மேலே ஆச்சு இந்த ரோடு போட்டு. இப்போ 48 ரோடு. அப்படியே இப்போ இந்த ஆர்ஜிபி நகர் அப்படியே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேட்டு அரோமா சர்ச்சு, செகண்ட் ரேட்டு ஆர்ஜிபி நகர் phase 2. அப்படியே ஆர்ஜிபி நகரில் வரணும். ஆர்ஜிபி நகருக்கு வந்தோன்னா ஒரே ரூட்டு. இந்த ஒரே ரூட்டு வந்தோன்னா இப்போ வந்து ஒரே ரூட்டு. இது வந்து சின்ன சின்ன திருங்கள் வரும். இப்போ வந்து சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாம் வரும். அதில் போக தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஒரே ரூட் வந்து சிவன் கோயில், ரைட் சைடு சிவன் கோயில். இந்த ரூட்டில் வந்து அப்படியே ரைட் சைடு சிவன் கோயில் வந்து அது மறுபடியும் லெஃப்ட்டு வரணும். கொஞ்சம் லெஃப்ட்டு வந்தோன்னா இது எல்லாம் புது ரோடு தான், எல்லாமே 48 ரோடு தான். இப்போ வந்து கொஞ்சம் லெஃப்ட்டு வரணும். அப்படியே லெஃப்ட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த ரோடு வந்து இப்போ நேராக போகும். ஆனால் இந்த ரோடு போக தேவையில்லை. நான் வந்து க்ரீனு இப்போ வந்து அது க்ரீன் எங்கெங்கே காட்டுறோம் அந்த அப்படியே போகணும். இப்போ வந்து இந்த ரெட்டை காட்டுறேன். இது வந்து இந்த ரூட்டில் போக வேணாம்னு ஒரு அர்த்தம். இது வந்து நம்ம அப்படியே சிவன் கோயிலேருந்து அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு வந்து மறுபடியும் ரைட்டுக்கு வரணும்.
இந்த ரோடு வந்து அப்படியே ரைட்டுக்கு போகிறோம். ரைட்டுக்கு வந்தானே இங்கே வந்து இங்கிலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இந்த ராதாகிருஷ்ணன் நகர் மூலமாக இப்போ நம்ம சப்வே போகிறது ரூட் இது. இது வந்து இங்கே ஒரு ஆர்ச் வரும். ராதாகிருஷ்ணன் நகர் அவங்க வந்து ஒரு ஆர்ச் வரும். அப்படியே ஆர்ச்லேருந்து நேராக வரணும். நேராக வந்தால் இப்போ வந்து ஒரு ஆர்ச் தாண்ட அப்புறம் அவங்களுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்ச், அது வந்து அசோசியேஷன் ஆஃபீஸ் ஒன்று வரும். அசோசியேஷன் ஆஃபீஸ் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அசோசியேஷன் ஆஃபீஸு. அப்படியே இந்த அசோசியேஷன் நகர் ஆஃபீஸு இதில் 3 தெரு அப்படியே ரைட் சைடில் தெரியும். அப்படியே நேராக வரணும். நேரம் வந்து 10 ஸ்ட்ரீட்டுக்கு இந்த ரோடு வந்து நம்ம இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ரோடு வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். எண்ட் ஆகாது, அப்படியே டர்ன் ஆகும். இப்போ வந்து 10 ஸ்ட்ரீட்டு ராதாகிருஷ்ணர் 10 ஸ்ட்ரீட் வரணும். 10 ஸ்ட்ரீட் வரணும். அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும். கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் இருந்தால் உங்கள் ரோடு வரும். இப்போ வந்து இந்த ரோடு அப்படியே நேராக போகும். ஆனால் இந்த ரோட்டில் போகாமல் அப்படியே கொஞ்சம் ரைட் எடுக்கணும். நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுக்கணும். இது வந்து ராதாகிருஷ்ணர் எக்ஸ்டென்ஷன் நகர். இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணர் நகர் இங்கே வரைக்கும் இருக்கும். இங்கிலேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணர் எக்ஸ்டென்ஷன் இப்போ நகர் இது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் ரைட்டில் சின்ன ரோடு வரும். இது கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் இறங்கி அப்படியே மறுபடியும் ஒரு லெஃப்ட் வரும். ஒரு லெஃப்ட் இப்படி வரணும். இந்த ரோடு கூட அப்படியே நேராக போகும். ஆனால் இந்த நேராக போகாமல் இப்போ மறுபடியும் என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு ரைட் வரும். ரைட்டு வந்தோன்னா இப்போ வந்து பாருங்கள், இது எல்லாமே வீடு இருக்கும். அப்படியே நேராக இங்கே வரைக்கும் வரணும். இங்கே வந்து சிமெண்ட் ரோடு ராதாகிருஷ்ணர் எக்ஸ்டென்ஷன் சிமெண்ட் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து அப்படியே சிமெண்ட் ஏறி அப்படியே லெஃப்ட்டுக்கு வரணும். இந்த ரோட்லேருந்து அப்படி லெஃப்ட்டில் சிமெண்ட் ரோடு இருக்கும். சிமெண்ட் ரோடுக்கு வரணும். சிமெண்ட் ரோடு வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே கார்னரும் அந்த சிமெண்ட் ரோடு பக்கத்தில் கார்னரில் ஒரு வீடு கட்டினு இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வரணும். ஃப்ரெண்டில் வந்தோடனே இந்த ரோடு அப்படியே நேராக போகும். ஜல்லியில் போட்டாங்க, இந்த ரோடு நேராக போகும். ஆனால் இப்போ வந்து இந்த ரோடில் போகாமல் நம்ம என்ன பண்ணோம், இப்போ அப்படியே ரைட் சைடு டர்ன் ஆகணும். அப்படி ரைட் சைடு ஆகணும்னா இப்போ வந்து அந்த சிமெண்ட் ரோடு இங்கே வரைக்கும் எண்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் அப்படியே எண்ட் ஆகணும். எண்ட் ஆகின அப்புறம் இப்போ வந்து மண் ரோடு வரும். அந்த மண் ரோடு அப்படியே நேராக போகணும். நேராக போனால் இப்போ வந்து சப்வே வரும். சப்வேல வந்து அப்படியே சப்வேலேருந்து போனால் இப்போ வந்து இது எல்லாமே சப்வேலேருந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் சப்வே. இந்த ரயில்வே ட்ராக்லேருந்து நம்ம வந்து இது வந்து ஆவடி திருவள்ளூர் ஹை ரோடு, இது வந்து ஏப்பம்பட்டு. அப்படியே நேராக வந்து இது வந்து ராமகிருஷ்ணன் நகர். இப்போ வந்து ரயில்வே ட்ராக்லேருந்து இங்கே மெயின் ரோடு திருவள்ளூர் ஆவடி மெயின் ரோடு வர இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே ராமகிருஷ்ணா நகர். இது வந்து சிமெண்ட் ரோடு இருக்கும். ராமகிருஷ்ணா நகர் கூட சிமெண்ட் ரோடு இருக்கும். இந்த சிமெண்ட் ரோடு அப்படியே நேராக போகணும். நேராக போனால் இந்த வந்து எண்ணெய்களை வந்து ஒரு கல்யாண மண்டபம் தெரியும். அப்படியே கல்யாண மண்டபம் இப்போ வந்து இது வந்து ஹைவே பக்கத்தில், அதே நம்ம திருவள்ளூர் ஆவடி இந்த ரோடு கார்னரில் இப்போ வந்து ஒரு கல்யாண மண்டபம். ரைட் சைடு நம்ம போகும்போது ரைட் சைடு கல்யாண மண்டபம். இந்த கல்யாண மண்டபம் அப்படியே ரைட்டு போனால் ஆவடி அம்பத்தூர், அப்படியே லெஃப்ட்டு போகிறோம் திருவள்ளூர். இது வந்து திருவள்ளூர். இது வந்து பெருமாள்பேட்டிலேருந்து நம்ம ஆவடி வர ரூட்டு. அப்படியே நம்ம ஏப்பம்பேட்டிலேருந்து பெருமாள்பேட்டு இப்போ சேம் இது அப்படியே வரணும். இப்போ வந்து திருவள்ளூர்லேருந்து ஏப்பம்பேட்டு போனோம்னா பெருமாள்பேட்டு போனோம்னா அப்படியே வந்து அந்த ரைட் கட்டு. அப்போ வந்து நம்ம ஆவடிலேருந்து வரணும்னா லெஃப்ட் கட்டு. இது வந்து இங்கே வந்து நம்ம கல்யாண மண்டபம் இருக்கும். கல்யாணம் நேராக அந்த கல்யாணம் பக்கத்துலேருந்து இது எல்லாமே சிமெண்ட் ரோடு. இது எல்லாமே அந்த ராமகிருஷ்ணா நகர். அப்படியே நேராக போனால் பிரிட்ஜ் வரும். இப்போ வந்து ரயில்வே ட்ராக் வரும். ரயில்வே ட்ராக்லேருந்து அப்படியே உள்ளே போனால் கொஞ்சம் தூரம் மண் ரோடு வரும். அப்படியே மண் ரோடு இப்போ தான் டெவலப் ஆகி இருக்குது. இங்கே இப்போ இது வந்து ஷார்ட் கட் ரோடு. ஆக்சுவலாக இப்போ வந்து சபே ரோடுன்னு இதுதான். நேராக இந்த சிமெண்ட் ரோட்லேருந்து நேராக வந்து இப்படி வரணும். எங்கே இப்போ வந்து இப்போ தான் டெவலப் பண்ணி இருக்குது. அதனால தான் நம்ம பிளாட்ஃபார்மில் இப்போ வந்து ஷார்ட்கட்டில் போயின்னு இருக்கிறேன். இப்போ வந்து மண் ரோடு வரும். மண் ரோடு அப்புறம் சிமெண்ட் ரோடு கிராஸ் ஆகும். சிமெண்ட் ரோடு கிராஸ் ஆகி சிமெண்ட் ரோடு ஏறணும். சிமெண்ட் ரோடு இந்த கார்னரில் ஒரு வீடு கட்டினு இருக்கிறாங்க. அப்படியே நேரம் ஒரு லேண்ட் மார்க்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் மார்க்காக சொல்லியிருக்கிறேன்.
இப்போ வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க. அப்படியே போனோம் சிமெண்ட் ரோடு எண்டாகும் இங்கே. சிமெண்ட் ரோடு இப்போ வந்து நார்மல் ரோடில் வந்து இருக்கிறேன். இப்போ வந்து அப்படியே வந்து லெஃப்ட்டு போகணும். அப்போ இந்த நார்மல் ரோடில் வந்து அப்படியே வந்து லெஃப்ட்டு போகணும். இப்போ இந்த ரோடில் போகாமல் இந்த ரோடில் இங்கே ஒரு ரோடு இருக்கும். ஆனால் இந்த ரோடு ரைட்டில் போகாமல் லெஃப்ட்டு போகணும். இங்கே வந்து சிம்டி இதெல்லாம் ப்ளே கிரவுண்டு. இது வந்து வாட்டர் டேங்க், சின்ன வாட்டர் டேங்க், சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் ஒன்று இருக்கும். அப்படியே லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போய் மறுபடி இது வந்து ரைட்டு வரணும், சின்ன ரோடு. இது மறுபடியும் ரைடு வந்து இப்போ வந்து சின்ன ரோடு வந்து 40 அடி ரோடு கிராஸ் ஆகும். இது வந்து இங்கேருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் 10 ஸ்ட்ரீட். இது அப்படியே இந்த சின்ன ரோட்லேருந்து அப்படியே லெஃப்ட்டு போகணும். ராதாகிருஷ்ணர் 10 ஸ்ட்ரீட்டு. அப்போ வந்து நேராக போனால் இப்போ வந்து இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் 7, 8, 9, 1, 2 அப்படியே எல்லாமே போர்டு இருக்கும். இது வந்து 10 ஸ்ட்ரீட்டு. அப்படியே நேராக போனோம். இப்போ நேராக போனால் இங்கே ரைட் சைடில் ஆஃபீஸ் இருக்கும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அசோசியேஷன் ஆஃபீஸு. அப்புறம் அதுக்கு முன்னே அது ஆப்போசிட்டில் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து 3 ஸ்ட்ரீட் இருக்கும். அப்படி போகாமல் அப்படியே நேராக போகணும். ஆர்ச் வரும். ஆர்ச்லேருந்து மறுபடியும் லெஃப்ட்டு போகணும். இப்போ ரைட்டில் கூட ஒரு ரோடு வரும். ஆனால் போகாமல் ஆர்ச்சில் லெஃப்ட்டு போகணும். ஆர்ச்சில் லெஃப்ட்டு போனால் மறுபடியும் சிவன் கோயில் வரும். சிவன் கோயில் கார்னர். இங்கேருந்து உங்களுக்கு வந்து RGB நகர் phase 2 இந்த எண்டிங் வரைக்கும் வரும். அப்படியே வந்து லெஃப்ட் சிவன் கோயில் வந்துச்சு. அப்படியே ரைட்டு போகணும். அப்படியே ரைட்டு போய் நேராக ஒரே ரூட்டு. இப்போ இந்த பக்கம் ஒரு ரூட்டு, இந்த பக்கம் சர்ச் ரோடு வரும். ஆனால் சர்ச் ரோடு போகாமல் அப்புறம் நேராக ஒரே ரோடு போகணும். ஒரே ரோடு போனால் இப்போ MLA ஸ்ட்ரீட் கிராஸ் ஆகும். MLA ஸ்ட்ரீட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து ரைட் சைடு வந்து நம்ம ரயில் நகர். இது வந்து இந்த ரோடு ரயில் நகர் ரோடு. இந்த ரயில் நகர் ரோடு போகாமல் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போனால் ஃபஸ்ட்டு நேராக போனால் ஒரே ரோடு. இப்போ லெஃப்ட்டு போனால் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஸ்ரீராம காலேஜ் அது இந்த பக்கம் வரும். அப்படியே ரைட்டு போகிறோம். ரெட்டக்குளம் வரும். ரெட்டக்குளம்லேருந்து அப்படியே போனால் நம்ம பூந்தமல்லி, திருநெல்வேலூர், அப்போ அந்த பக்கம் போகலாம். இதுதான் இப்போ வந்து ஏப்பம்பட்டு, பெருமாள்பட்டு இப்போ வந்து சப்வே மேப்பு. அதுவே இந்த மேப் வந்து எல்லாருக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நார்மல் ரூட்டு. நமக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பிரிட்ஜ் கட்டினு இருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜு கீழேருந்து ஒரு EB ஆஃபீஸ் ரோடு ஒன்று வரும். EB ஆஃபீஸ் ரோடு நேராக போனால் EB ஆஃபீஸ் ரோடுக்கு முன்னே ஒரு கோயில் வரும். கோயில் பக்கத்தில் ஒரு வாட்டர் டேங்க் கூட இருக்கும் இங்கே. அந்த கோயில் எதிரில் புத்தர் ஸ்ட்ரீட் ஒன்று வரும். புத்தர் ஸ்ட்ரீட் அப்படி நேராக போனால் இப்போ ஸ்ரீராம காலேஜ் பின்னாடி வரும். இது வந்து நார்மல் ரோடு. இந்த நார்மல் ரோடு இங்கே வரைக்கும் எண்ட் ஆகும். புத்தர் ஸ்ட்ரீட் ரோடு இங்கே வரைக்கும் எண்ட் ஆகும். அப்படியே கொஞ்சம் நேராக போனால் மண் ரோடு வரும். நம்ம ஷார்ட் ரூட் சொல்லின்னு இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம இது வந்து சபைக்கு எப்படி வரணும், இது ஒரு ஷார்ட் ரூட்டு. அப்புறம் வந்து நேராக வந்து ஒரு மண் ரோடு வரும். மண் ரோடு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் வீனஸ் நகர்னு வரும், சின்ன நகர். வீனஸ் நகர் ரோடு கிராஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் முன்னே போனால் இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணர் 3rd ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகும். 3rd ஸ்ட்ரீட் நேராக இப்போ வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணர் அசோசியேஷன் ஆஃபீஸ் முன்னே இந்த மெயின் ரோடுக்கு என்ட்ரு ஆகும். அப்படியே நம்ம லெஃப்ட்டு போகாமல் அப்படியே ரைட் சைடு வந்து 10 ஸ்ட்ரீட் இப்படி இந்த மேப் எப்படி அப்படியே நேராக வரணும். இதுதான் இப்போ வந்து ஷார்ட் ரூட்டு. இது வந்து நார்மல் ரூட்டு. இது வந்து எல்லோரும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம தூரத்துலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரூட்டு தெரியாமல் இப்போ வந்து எல்லோரும் கேட்டு போயின்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மேப் உங்கள்கிட்ட இருந்தானே யாருக்கும் கேட்க தேவையில்லை. இப்போ அசால்ட்டாக இப்போ வந்து பெருமாள்பட்டுலேருந்து ஏப்பம்பட்டுலேருந்து பெருமாள்பட்டு இப்போ எப்படி கிராஸ் ஆகணும், எப்படி போகணும், அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து நம்ம ஏப்பம்பட்டு, திருவள்ளூர், ஆவடி, திருவள்ளூர் நம்ம திருவள்ளூர், ஆவடி ஹை ரோடு. இது வந்து பெருமாள்பட்டு, கோட்டம்பேடு ஹை ரோடு. இதுதான் இப்போ வந்து இது உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா இப்போ வந்து அசால்ட்டாக இப்போ வந்து மேப் பார்த்து அப்படியே போயிருக்கிறோம். ஓகே, நன்றி. இப்போ வந்து இந்த வீடியோ எல்லோரும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குது காமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.